ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ பலத்தை எதிர்பார்ப்பு மத்தியில் இன்றைக்கி நம்மளோட சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ஆர்சிபி சிஎஸ்கேவை சொந்த மண்ணில் ஜெயிச்சதே கிடையாது. அந்த சரித்திரத்தை இன்றைக்கி நாங்கள் எப்படி மாற்றிடுவோம் அப்படின்னு மாறு தட்டி சொல்லிட்டு களை இறங்கினாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் டாஸ் வின் பண்ணி களை இறங்கின நம்மளோட டூப்ளிசஸ்க்கும் கோலியுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினாங்க. என்ன தான் கோலி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணலினாலும் டூப்ளிசிஸ் ரொம்ப நேர்த்தியாக அழகாக சிஎஸ்கேல ஆடின முன் அனுபவத்தை வச்சு வேறு லெவலில் சம்பவம் பண்ணி ஒரு 35 ரன் அடித்தாங்க. கிட்டத்தட்ட 8 4 அடிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெல்லை போட நம்மளோட தீபக் சகர் மற்றும் டஸ்கர் டிஸ்பேண்டாவும் அந்தளவுக்கு பால் ரொம்பவே பேட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. அதை பயன்படுத்தின டூப்ளிசிஸ் 2 பேரத்தையும் கிழித்து தொங்க விட்டுட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ நாமளும் எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கி ஆர்சிபி ஒரு வேறு லெவலில் ஸ்கோரை எட்டி அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிருவாங்களோன்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஓவர் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் நம்மளோட குரு தல தோனி தன்னோட மாணவனுக்கு தன்னோட கேப்டனுங்கிற ஒரு அணுகுமுறையை சொல்லி கொடுத்தாரு. முஸ்டபிசூர் ரகுமானை உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அகைன் அவரையும் அடிக்க போகும்போது நம்மளோட டூப்ளிசிஸ் தவறுதலாக கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரஜாத் பத்திதாரும் ஸோ அதே மாதிரி தான் வந்தோடனே ரன் எடுக்க ஆசைப்பட்டு தோனி கட்ட கேட்ச் கொடுத்து விக்கெட்டை விட்டு இயர்லியாகவே ஒரு 40 ரன் அடிக்க 45 ரன்லேயே 2 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக மேக்ஸ்வெல் கிங்குன்னு சொல்லக்கூடிய நம்மளோட மேக்ஸ்வெல் உள்ளே வந்தார். ஸோ இன்றைக்கி ஒரு வெடிக்க போகும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரையும் நம்மளோட முஸ்டபிசூர் சூப்பராக தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லணும். வேற சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ் கிரீன் ஸோ இவர் வந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு இயர்லியாகவே குயிக்காக எந்த அளவுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 50 ரன் வேகமாக எடுத்தாங்களோ ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப இயர்லியாகவே ஒரு 4 விக்கெட்டை நம்மளோட சிஎஸ்கே அணியர் வேகமாக கைப்பற்றி வேறு லெவலில் டெரிஃபிக்கான ஒரு பவுலிங்கை ஸ்பில் பண்ணாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட மண்ணின் மைந்தன் தினேஷ் கார்த்திக் விராட் கோலியோட கை கொடுத்தாரு. ஸோ அவர் எவ்வளோதான் கை கொடுத்தாலும் விராட் கோலினால் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அனுஜ் ராவ் கூட நம்மளோட தினேஷ் கார்த்திக் ரொம்பவே கை கொத்தார் தான் சொல்ல ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க வேறு லெவல் அற்புதமாக ஆடினாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அவங்க கிட்டத்தட்ட ஒரு 173 ரன் அடிச்சிட்டாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. ஸோ சிஎஸ்கே சார்பில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாங்க. டஸ்கர் டிஸ்பண்டே போன டைம் மாதிரி இந்த டைமும் கிட்டத்தட்ட 4 ஓவர் போட்டு 47 ரன் கொடுத்து ரொம்ப ஒரு புவர் ஒரு பவுலிங் தான் சொல்லி ஆகணும். ஸோ மகேஷ் தீக்ஷனா சொல்லவே தேவையில்லை. ஒரு 4 ஓவர் போட்டு ஓரளவுக்கு ஒரு 36 ரன் கொடுத்தாரு. ஸோ முஸ்டபிசூர் இன்றைக்கி அவர் தான் ஹீரோங்க. வேறு லெவலில் ஒரு 4 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா அவரோட பங்குக்கு நான் விக்கெட் எடுக்கலினாலும் பரவாயில்ல. ஸோ ரன்னை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு வந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட சிங்கங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்தா ஒரு இளம் புயல் 2 பேர் இலங்கை களத்தில் இறங்கினாங்க. ஸோ வேறு லெவலுங்க. பார்க்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததுங்க. வந்த உடனே ஒரு டெபு மேட்ச் மாதிரி இல்லாமல் ரியலாக ஆடுற மாதிரி ரச்சின் ரவீந்திரா கிட்டத்தட்ட ஒரு 15 பால் கொடுத்து 37 ரன் அடித்து அதில் 3 4 3 6 அடித்து நம்மளோட கரண் சர்மா கிட்ட அவுட் ஆகிட்டு போனார். ஸோ அதே மாதிரி தான் ருத்ராஜ் கைக்வாட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 பால் பிடிச்சி 15 ரன் அடிச்சிருந்தாலும் ஒரு 3 4 அடித்து அவர் யாஸ் தயால் பால் அவுட் ஆகிட்டு போனார். நம்மளோட ஏற்கனவே அஜிங்கிய ரஹானே மற்றும் டேரி மிச்சல் கைகோர்த்தாங்க. டேரி மிச்சலும் ஒரு கன்சிஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரியே தெரியல. ஒரு அனுபவம் வாய்ந்த வீரராக ஒரு சிஎஸ்கே ஒரு சேப்பா கிரவுண்டில் இந்தளவுக்கு 2 பேர் ஆடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவலில்ங்க. ஆளுக்கு ஒரு 20 ரன் அடிச்சுட்டு கொடுத்துட்டு நம்மளோட க்ரீன் பாலில் அவுட் ஆகிட்டு போனாங்க. ஸோ 6க்கு 4 அடிக்கிறக்கே நம்ம வளர்த்த ஒரு சிங்க குட்டி சிவம் துபே உள்ளே வந்தார். ஸோ வேறு லெவலுங்க. இந்த டைமு ஸோ அடித்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக விளையாடின அவர் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் மேட்ச் விட்டுறக்கூடாது. நம்மளோட சென்னை மக்கள் ரொம்பவே நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த ரவீந்திர ஜடேஜா சிவம் துபே 2 பேரும் வேறு லெவலில் சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வேறு லெவலில் டீமை வின் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் வரைக்குங்க செம்மையாக போச்சுங்க. அந்த அளவுக்கு மக்கள்லாம் ஆரவாரம் கொடுத்து நம்ம தலை தோனிக்கு அவ்வளோ ஒரு டாப்
ஒரு ஹாப்பியாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க ஸ்டேடியமே நிரம்பி வளைஞ்சு நீங்கள் அதை அப்படியே பார்த்துருக்கணும். அப்படியோட உணர்ச்சி பொங்குற மாதிரி கிட்டத்தட்ட நம்மளோட ஆப்போசிட் வீரர்களே பார்த்தீங்கன்னா கடைசி டைமுக்கு தோனி கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பாராட்டு மழையை கொடுத்துட்டாங்க. என்ன இருந்தாலும் கேப்டன் கூல் தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ சிஎஸ்கோட வெற்றிகள் தொடரும் நம்புகிறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.